நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பாத்தீங்கன்னா தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரைன். இதை ஷார்ட்டா வந்து டிஓசின்னு சொல்லலாம். இந்த மெத்தடாலஜி பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான பிலாசபி. டாக்டர் எலியாகு கால்ரெட் தான் இந்த பிலாசபி ஃபர்ஸ்ட் டெவலப் பண்றாரு. இந்த பிலாசபியை பொறுத்தவரை ஒரு சிஸ்டமா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ப்ராசஸா இருக்கட்டும் அதோட ஃப்ளோவை வந்து தடுத்து பாட்டில் நெக்கா இருக்கோ அதாவது இடையூறா இருக்கோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்றதா இது வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுது. டிஓசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு பேக்கிங் ப்ராசஸ்க்குள்ள நடக்கக்கூடிய அதோட சப் ப்ராசஸ் வந்து 3 ப்ராசஸ் உள்ள நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேக்கிங்க்கு தேவையான பிரிண்டிங் பண்றது, பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதில் ஃபில் பண்றது, ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா வந்து சீல் பண்றது, இந்த மாதிரி 3 ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த 3 ப்ராசஸ்லயுமே எவ்வளவு நம்பர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற டேட்டா வந்து நம்ம அதுல இருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 900 நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் வந்து 720 நடந்திருக்கு. சீலிங் ப்ராசஸ்ல 780 வந்து நடந்திருக்கு 1 மணி நேரத்தில். இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்ல டிஓசியை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டிஓசி மேப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டெப் 1, இந்த ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின்ட், அதாவது என்ன இடையூறு இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சே நம்ம வந்து சொல்லிடலாம். ஃபில்லிங்ல தான் நமக்கு வந்து 1 மணி நேரத்தில் கம்மியான யூனிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது 720. ஸோ இந்த ப்ராசஸ்ல ஃபில்லிங் சிஸ்டம் தான் உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்டா இருக்கு, அதாவது இடையூறா இருக்கு. ஸ்டெப் 2, ஃபில்லிங் சிஸ்டம்ல வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் பர்சனை வந்து அதுக்கு வந்து அசைன் பண்ணணும். ஸ்டெப் 3ல அந்த மிஷினை வந்து ரிப்பேர் பண்றதுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அதை பராமரிக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கணும். 4th ஸ்டெப்ல கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபில்லிங் மிஷின்ல இருக்கக்கூடிய டேமேஜ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸ்டெப் 5ல என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஸ்டெப் 1ல இருந்து மறுபடியும் அகைன் எல்லா டேட்டாவையும் வந்து கலெக்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி மறுபடியும் ஏதாவது கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு, அதாவது இடையூறு இருக்கு அந்த ப்ராசஸ்ல அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த ஸ்டெப்ஸை நம்ம வந்து கண்டினியூஸா ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி டிஓசியை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ டிஓசி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் டேட்டாவை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். டிஓசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரிண்டிங்கில் வந்து 1 ஹவருக்கு வந்து 900 வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபில்லிங்கில் வந்து 720 ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 780 ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட் ஐடென்டிஃபை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் சிஸ்டமில். இப்போ ஃபில்லிங் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 720லேருந்து 1 ஹவருக்கு 840 வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.